ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். குற்றாலத்தில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள ஒதுக்கப்பட்ட 11 கோடி ரூபாய் நிதி என்ன ஆனது என்ற கேள்வி எழுந்துள்ளது. சுற்றுலாத்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் பேரூராட்சி அதிகாரிகள் பணிகளை தொடங்க ஆய்வில் இறங்கியுள்ளனர். குற்றாலம் இந்த பெயரை கேட்டாலே அருவியில் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் நீர், உற்சாக குளியல், இதமான தென்றல், சாரல் மழை என அடுக்கடுக்காக இனிமையான நினைவுகள் மனதில் அலைபாயும். ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் இங்கு சீசன் களைகட்டும். இந்த காலகட்டத்தில் மட்டும் நாடு முழுவதும் இருந்து 15 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் குளிக்க வருவார்கள். இவர்களின் அடிப்படை வசதிகளுக்காகவும் சுற்றுலா மேம்பாட்டுக்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த ஆண்டில் பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள 11 கோடியே 34 லட்சம் ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியது. இந்த நிதி மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் என்று கூறப்பட்டது. ஆனால் உண்மையான கள நிலவரமோ வேறாக உள்ளது. வாகன நிறுத்தம், அருவிக்கு செல்லும் வழிகள், அருவி பகுதியில் உள்ள பாதுகாப்பு கம்பிகள், உடைந்து போன உடை மாற்றும் அறை, கண்காணிப்பு கேமராக்கள் பழுது என பல சீரமைப்பு பணிகள் நடைபெறாமல் இருக்கின்றன. இதனிடையே குற்றால அருவிகளில் 3வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் விடுமுறை நாளையொட்டி வெளியூர்களில் இருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நாங்கள் இங்கே குற்றாலத்துக்கு வந்தோம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அங்கே வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கே இந்த கம்பிலாம் வேற இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்போது இந்த நேரத்தில் சரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். என்ன வருத்தமாக இருக்குது, ஃபால்ஸில் விளையாட அடிக்கடிக்கு தடை விட்டுருக்காங்க. சென்னையிலேருந்து இதுக்கு வரோம், பரவாயில்ல இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளோ லாங்லேருந்து இதுக்கு தான் வந்திருக்கோம். தண்ணியும் இங்கே இல்லை, அப்போ கூட அலோவ் பண்ணல. கொஞ்சம் தான் மெலிசா வருது, அப்பயும் அலோவ் பண்ணல. இதுக்கான இது ஏதாவது ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். ஃபால்ஸையும் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சா ஏன் உயிரிழப்புலாம் ஆக போகுது. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பழைய குற்றால அருவியில் திடீரென ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார். ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டில் பிரதான அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 3 பெண்கள் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர். இப்படிப்பட்ட சூழலில் அருவி பகுதிகளில் உடனடியாக மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் தலைமையில் பேரூராட்சி தலைவர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு 11 கோடி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அப்போ அவங்க இந்த டேமேஜ் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்கன்னு இருந்தோம். அப்போ இப்போ கடைசியில் அவங்க எஸ்டிமேட்டில் இது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ கலெக்டர் மீட்டிங்கில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்களை செய்ய சொன்னாங்க. இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு இருக்கோம். வந்து 3 மாதத்துக்கு சுற்றுலா பயணி வருவாங்க, அப்புறம் சபரிமலை சீசனுக்கு வருவாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் அரசு சார்பில் செய்யக்கூடிய வளர்ச்சி பணிகள் வந்து பிப்ரவரி, மார்ச் மாதத்துலேயே செஞ்சாங்கன்னா அந்த செலவழிக்கக்கூடிய பண்டு ரூபாயும் முறையாக பாதுகாக்கப்படும். சுற்றுலா பயணிக்கும் அந்த இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீசன் துவங்க உள்ள நேரத்தில் அருவி பகுதிகளில் நடைபெறும் மேம்பாட்டு பணிகளால் இந்த ஆண்டு சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முழுமையாக பயனடைவார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் சுந்தர மகேஷ். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.